அண்ணா, இப்ப நாம எங்க போறோம்? என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிருக்கேமா, இன்னைக்கு நைட் அவன் வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலைல ஏதாவது வீட பார்த்து போயிடலாம். ஓ சரிண்ணா. டேய் வேல்முருகா அண்ணே, வாங்க 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 போலாம். பெரியப்பா நீங்க எப்படி? நான் தான் ஏன் சொன்னேன். அப்பா என்ன சக்தி, என்ன அடுத்தவன நினைக்க ஆரம்பிச்சிட்டியா? வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து வெளியே வரணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க. என்கிட்ட உனக்கு சொல்லணும்னே தோணல. என் வீட்டை விட்டுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல போய் தங்க போறியா? இல்ல பெரியப்பா. என்ன இல்ல, ஒரே நாள்ல யாராலையும் வீடு பார்த்து எல்லா ஜாமானும் வாங்கி உட்கார முடியாது. இப்படி ஒரு பிரச்சனைங்க மொத்தல பெரியப்பாக்கு நீ போன் பண்ணிருக்கணுமா இல்லையா? பெரியப்பா ஞாபகமே உனக்கு இல்ல? ஐயோ பெரியப்பா அப்படியெல்லாம் இல்ல. எதுக்கு உங்களையும் போட்டு தொந்தரவு பண்ணிட்டுன்னு. என்னடா தொந்தரவு? ஏய் வேல்முருகா அண்ணே, உன் பையன் பாரு வளர்ந்துட்டேங்கிறத காமிக்கிறான். தொந்தரவா பாருடா எப்படி பேசுறான்னு. அண்ணே அவன் அப்படி பேசுவான் தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். இப்படி பிரச்சனை பண்ணி ஒரே நாள்ல வெளியே வந்துட்டீங்கன்னு நினைக்க மொத்தல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஆனா அந்த கஷ்டத்துல என்ன நினைச்சு நீ எனக்கு போன் பண்ண பாத்தியா, அது எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பா டேய் சக்தி, அப்பா தாண்டா போன் பண்ணி சொன்னேன் இப்படி எல்லாம் பிரச்சனைன்னு. என் வீட்டுக்கு வான்னு அண்ணன் சொன்னான். உன்கிட்ட காலையிலே சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம்ப்பா, நாமளா போய் பாத்துக்கலாம்னு சொன்ன. அதுக்கு தாண்டா அண்ணனுக்கு போன் பண்ணத உன்கிட்ட சொல்லல. டேய் அப்பாவை எதுவும் தப்பா நினைச்சுக்காத. நீ சொன்ன உன் ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்கிக்கலான்னு. 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க வீட்டுல போய் எப்படிரா? அதான் அப்பா என் அண்ணனுக்கு. சரிங்கப்பா, நான் திரு வேற ஊர்ல இல்ல, அதான் எதுக்குன்னு பார்த்தேன். வாங்கப்பா போலாம். பெரியப்பா வாங்க போலாம். இப்பதான்டா என் மகன் வாடா. என்னன்னு நான் தான் வாரேன்னு சொன்னேன்ல, நீயே இங்க வந்துட்ட. இதோ உன் மகன் பேசுறத பாத்தியா? இப்ப நான் வந்தனால சரின்னு சொல்லிட்டான். இல்லாட்டி அவன் பேச்சதான் நீ கேட்டுட்டு போவ. அதான் நான் அப்பவே வந்துட்டேன். நீங்க வரட்டும் தான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ணே வாடா, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். இதெல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கோ. எந்த வருத்தமும் படாதீங்க. இனிமேல் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க போறோம்னு நினைச்சிட்டு வாங்க. சரிண்ணே. என்னைக்கு சிவகாமி திருந்தி அவளா வாராளோ வரட்டும். அது வரைக்கும் யாரும் கொஞ்சம் கண்டுக்காம இருங்க. ஒரு ஆளுக்கு சொல் புத்தி வேணும் இல்ல சுய புத்தி வேணும், ரெண்டுமே இல்லையா? பட்டு தான் திருந்தணும். சிவகாமி அந்த ரகம், பட்டு திருந்தி வரட்டும். கண்டிப்பாண்ணா. சரி சரி வாங்க வாங்க. ஆதார்ட்ட சொல்லி சமையல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன். வா. பெரியப்பா சாப்பாடுமா? ஆமாயா. ஸ்வேதா சிவானி வாங்கம்மா. பெரியப்பா கார் கொண்டு வந்திருக்கேன், அதுல எல்லாரும் போயிடலாம். சரிங்க பெரியப்பா. சிவானி ஸ்வேதா வாங்க போலாம். சரிண்ணா. சக்தி சிவானி சொல்லு. ஸ்வேதா சாரி சிவானி, உன் வீட்டை விட்டுட்டு நீ ஏன் வர்றதுக்கு நான் காரணமாயிட்டேன்ல. ரொம்ப ரொம்ப சாரி சிவானி. ஏய் என்ன பேசுற? உங்க வீடு எங்க வீடுன்னு? இது நம்ம வீடு. ஆனா இப்போ இல்ல. இங்க பாரு, இந்த வீட்டை விட்டுட்டு வாரோம், அம்மா விட்டுட்டு வாரோம்ல நான் கவலையே படல. என்ன அண்ணன் எப்படி சமாளிக்க போறான்னு கொஞ்சம் ஒரு சிந்தனை. அதான் பெரியப்பா வந்துட்டாங்களே, இனிமேல் தான் நமக்கு நல்ல காலம்னு சந்தோஷமா வா. அம்மா பேசின பேச்சுக்கலாம் ஒரு முடிவு வரட்டும். சுவானி உனக்கு என் மேல எந்த கோபமும் இல்லையா? கோபமா? ஓ மேல என்ன கோபம்? இல்ல என்னாலதான பிரச்சனை? உன்னாலயா? நீ எவா வழிய போய் பிரச்சனை பண்ண? பிரச்சனை பண்ணதுல அம்மா இல்ல இல்ல சக்தி எனக்காக தான் வீட்டை விட்டு. என் அண்ணன் இப்படி பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்வேதா உனக்கே சக்திய பத்தி தெரியும்ல, கூட பிறந்தவளா என்ன ஒரு நாள் கூட கண்டுகிட்டதில்ல. இப்ப பாரு, பொண்டாட்டிய ஒரு வார்த்தை சொன்ன உடனே என் பொண்டாட்டிக்கு மரியாதை இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன்னு அண்ணன் கிளம்புது. இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? பொண்ணுங்களுக்கு மதிப்பு கொடுக்க தெரிஞ்சவன் ஒரு நல்ல ஆண்மகன் என் அண்ணங்கிறத எனக்கு பெருமையா இருக்கு. ஏதாவது நினைச்சு மனசை குழப்பாத, சந்தோஷமா வா, இனி நல்லதே நடக்கும். சிவானி இதோ வரோம்பா, வா போலாம். இருந்தாலும் இந்த வீட்ல எவ்வளவு வசதியா சக்தி வாழ்ந்தா, அவனை வெளியே ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். சாரி சக்தி. ஸ்வேதா வா. இதோ வாரி சிவானி. போங்க போங்க எல்லாரும் போங்க. போன வேகத்துல திரும்பி வரல அப்புறம் பாருங்க. எதுவுமே வேண்டாமா எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. நல்லதுதான், ஒண்ணு இல்லாம கஷ்டப்படும் போதுலதான் என்னோட அருமை தெரியும். எப்படியும் 4 நாள் இல்ல 1 வாரம், கூண்ணா 10 நாள் இல்ல 1 மாசம், அதுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள திரும்பவும் வருவீங்க. அம்மா தாயேன்னு என்கிட்டதான் வந்து நிப்பீங்க. இனி இவங்களாம் நினைச்சு பிரோஜனம் இல்ல. நாளைக்கே நம்ம ஆபீஸ் போறோம். பழையபடி என் வேலையை ஆரம்பிக்கிறேன். அதான் இந்த வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை போடணும். அப்பதான் நம்ம ஆபீஸ் வேலையை போய் பார்க்க முடியும். போங்க போங்க, நீங்க திரும்பி வர்றதுக்குள்ள இந்த ஆபீஸையும் இந்த வீட்டையும் எப்படி மெயின்டைன் பண்ணிருக்கேன்னு மட்டும் பாருங்க. பொண்டாட்டிய பேசுனேன்னா அதனால பெத்தவளை விட்டுட்டு போறானா? ஓப்போ, அதை நினைச்சல நான் கவலையே பட மாட்டேன். நீங்க தான் இந்த வீட்டை விட்டு வந்துட்டோமேனு ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்பட்டு நொந்து போய் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து நுழைவீங்க. இது நடக்கலையா இல்லையான்னு மட்டும் பாருங்க, கண்டிப்பா நடக்கும்.
சரிடி, எத்தனை தடவை சொல்லுவ? இங்க பாருக்கா, நான் திரும்ப திரும்ப சொல்லதான் செய்வேன். வந்து சொல்லாம இப்படி போன்ல சொல்றாளே மட்டும் நினைச்சுக்காத. இந்த மனுஷனை பத்தி தான் உனக்கு தெரியுமே. என் யாரும் வேலை வேலைன்னு. ராஜு இங்க ஃபங்க்ஷன் வேலையாவும் அலையிறான். அப்புறம் ஆபீஸ் வேலை வேற. ஊருக்கு வந்துட்டு போக ஒரு நாள் ஆயிடும்க்கா. அதான் போன் பண்ணி சொல்றேன். இங்க பாரு, ராஜுவும் போன் போட்டுருவான், என் புருஷனும் போன் போட்டுருவாங்க. நீ கண்டிப்பா வரணும். நீ மட்டும் இல்ல, ராணி, வீரையா, அப்புறம் மீனாட்சி பிள்ளைக, அப்புறம் பெரியப்பா எல்லாத்தையும் கூட்டிட்டு குடும்பத்தோட வந்து இங்க ஒரு வாரம் இருந்துட்டு தான் போனோம். ஏய், மூச்சு விட்டு பேசு. உனக்கு இப்ப என்ன? அங்க எல்லாரும் வரணும், அவ்வளவுதானே? ஆமா, அவ்வளவுதான். 3 நாள் தான் இருக்கு, கிளம்புங்க. ஏய், இப்ப எல்லாம் கிளம்ப முடியாது. உங்க பெரியப்பா பத்தி உனக்கே தெரியும். அவர் ஊருக்கு வர்றது சாத்தியமே இல்ல. இந்த பிள்ளைகளுக்கும் பரிச்சை லீவ் விட்டாங்க. இதுகளை வேணா கூட்டிட்டு வாரோம். ஐயோ, ரொம்ப சந்தோஷம்க்கா. வாங்க வாங்க, எல்லாரும் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிடி, நாளைக்கு நான் வீரையாட்ட மீனாட்சிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு எப்ப போறாங்க, எப்படி போறாங்க, யார் யார் வாரோம் எல்லாத்தையும் நாளைக்கு உனக்கு போன்ல சொல்லிடுறேன். சரிக்கா, எல்லாரும் வர மாதிரியே பாருங்க. சரிடி. அக்கா, நான் வீரையாட்டையும் போன் பண்ணி சொல்லிடுறேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்ம வீடு, நம்ம பேரன். அவன் பேசிட்டு விழாக்கு நாங்கெல்லாம் வராம எப்படி? கண்டிப்பா இங்க இருந்து ஆள்க வருவோம். சரியா? சரிக்கா. வச்சிரவா? சரிக்கா, வச்சிரு. என்ன இவ எப்படி சொல்றா? ராணியால கண்டிப்பா வர முடியாது இந்த நேரத்துல, அவ்வளவு தூரம் பஸ்ல. ராணிய பார்த்துட்டு வீரையா இங்கதான் இருந்தாகணும். ஆமா, நம்ம மருமகளை பார்க்காம எப்படி அங்க போய் இருக்க? என் மருமக கூடயே இருந்து பாக்குறதா எனக்கு பிடிக்கும். அங்க ஊருக்கு இந்த மீனாட்சி அனுப்பி விடுவோம். ஒரு வாரம் அங்க போய் இருந்துட்டு வரட்டும். பிள்ளைகளுக்கு வேற ஸ்கூல் லீவு. உள்ள உக்காந்துக்கிட்டே அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஊருக்கு போடி, உன் சித்திக்காரி ஒன்னதான் கூப்பிடுறா அப்படி இப்படின்னு சொல்லி 2 நாள்ல பஸ் ஏத்தி விட்டுற வேண்டிதான். விசேஷத்துக்கு போன மாதிரியும் ஆச்சு. இவ இம்சையில இருந்து இந்த வீடு என் மருமக ஒரு வாரம் தப்பிச்ச மாதிரியும் ஆச்சு. மதினி, முத நீங்க சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டிருக்கேன். அவ்வளவு நல்லா இருந்தது. ஓ, அப்படிங்களா? ஆமாங்க அண்ணி, எங்க அம்மா கையால சாப்பிட்ட மாதிரியே இருந்தது. பெரியமா, எங்க அப்பா கொஞ்சம் ஐஸ் வைக்கிறாங்க, ஏதோ நினைச்சுக்காதீங்க. ஏய் கழுத, ஆட்டி வாங்க பாரு. நான் உண்மையதான் சொன்னேன். சரி, நான் நம்பிட்டேன். சிவானி அண்ணா, சாப்பாடு சூப்பர்னா. அதுக்காக அம்மா கையால சாப்பிட்ட மாதிரி அதெல்லாம் ஓவரா இல்லையா? சிவானி, உண்மைதான். ராதாவோட கைப்பக்குவம் எங்க அம்மாவோட கைப்பக்குவத்தோட ஒத்து போகும். எங்க அம்மா மாதிரி அவ்வளவு நல்லா சமைப்பா. சமைக்கணுங்கிறதுக்காக சமைக்க மாட்டா. நம்ம பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடணுமேனு ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு சமைப்பா. அதனாலயே என்னமோ அவளோட சமையல் ஃபுல்லா அவ்வளவு ருசியா இருக்கும். கேட்டுக்கோ. நல்லா கேட்டுக்கிட்டேன். தம்பிக்கு தப்பாத அண்ணன் தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, டாடிக்கு தப்பாத புருஷன். ஏய் கழுத. பெரியப்பா, கரெக்ட் தானே? ரொம்ப கரெக்ட் தாமா. சிவானி, என்னன்னா என் பெரியமா பெரியப்பாட்ட தானே பேசுறேன், ஏன் பேச விட மாட்டேங்கிற? கரெக்டா பேசுமா. என்ன சக்தி, எதுக்கு எடுத்தாலும் இப்படியே சொன்னா எப்படி? பேசட்டும், அழகா இருக்கு. சரி பெரியப்பா, நாளைக்கு நான் வீடு ஏதாவது பார்த்து இங்க பாரு சக்தி, அவசரமே இல்ல. நல்ல வீடா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்து மாறி போங்க. இப்பா, நாளைக்கு திரு ஊர்ல இருந்து வந்துருவான். அதான் எல்லாரும் தங்காய் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும். டேய், என்ன பேசுற? இந்தியெல்லாம் ஒரு சின்ன வீடுதான். அதுக்குள்ள கைக்குள்ளையும் காலுக்குள்ளையும் எல்லாரும் படுத்துக்கிடுவோம். இப்போ இவ்வளவு பெரிய இடம் காண மாட்டேங்குதா? இதோ மொட்டை மாடி அவ்வளவு அழகா இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு சாயங்காலம் 2 குடம் தண்ணிய தொளிச்சு விட்டு எல்லாரும் மொத்தமா சேர்ந்து வானத்துல நட்சத்திரத்தை பாத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு சந்தோஷம். ஒரு வாரம் அப்படி படுத்துக்கிடுவோம்டா. அதனால அவசரமே இல்ல, பொறுமையா வீடு பாரு. சரிங்க பெரியப்பா. அப்புறம் உனக்கு பிடிச்சா இன்னொன்னு பெரியப்பா சொல்லவா? சொல்லுங்க பெரியப்பா. இல்ல என்னோட கம்பெனிக்கே வந்துடுறீங்களா? பெரியப்பா, நீங்க பாக்குற அதே பிசினஸ் தான் நானும் பாக்குறேன். இது ஊர்ல பாத்துட்டு இருந்தேன், அந்த அளவுக்கு பிக்கப் ஆகல. இங்க வந்து என்னன்னு தெரியல, என்னோட ஒர்க் அவ்வளவு அழகா போய்கிட்டு இருக்கு. புது பார்ட்னர் வர்றாங்க, நிறைய ஆர்டர் கிடைக்குது. என்னால செஞ்சுதான் கொடுக்க முடியல. ராதாட்டியே கேளு, இப்பெல்லாம் காலையில போனா நைட்டு வர்றதே 10-11 மணி ஆயிடுறது. நான் ஒருத்தனாதான் கஷ்டப்பட்டு பாத்துட்டு இருக்கேன். நீங்களும் என் கூட வாங்கினே, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே இதை பாக்கலாம். அண்ணே, இங்க பார் வேல்முருகா, காலையில நீ இப்படி பிரச்சனைன்னு போன் பண்ண மொத்தலேவும் நானும் ராதாவும் பேசி முடிவெடுத்தோம். ஆபீஸ் நான் தனியாளு அப்படி இப்படி நினைக்காத. சந்தோஷமா வாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பிசினஸ் பண்ணலாம். ஒன்னா இனிமேலாவது சந்தோஷமா இருக்கலாம்டா. அண்ணா, அதுக்குதான் நான் யோசிக்கிறேன். இத்தனை வருஷம் கழிச்சு சேர்ந்திருக்கோம். பிசினஸ் காசு எல்லாம் வேண்டானா, நம்ம அன்பை முறிக்க கூடாது. அதெல்லாம் அடுத்தவங்களுக்குடா. நம்ம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நான் சம்பாத்தியம் பண்றதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தான்.
நம்ம பிள்ளைகன்னு சொல்றது சிவானி, சக்தி, ஸ்வேதா எல்லாத்தையும் சேர்த்துதான். திரு, சாதனாவை மட்டும் கிடையாது. புரியுதா? அண்ணே, யோசனை பண்ணு. நாளைக்கே வரணும்ல. நல்லா யோசனை பண்ணிட்டு ஒரு நல்ல முடிவா எடு. இங்க பாரு, இங்க எல்லாரும் ஒரே வீட்ல இருக்க முடியாது. இருக்கணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா நம்ம பொண்ணுங்களும் இருக்காங்க, பசங்க கல்யாணம் முடிச்சும் இருக்காங்க. எல்லாரும் ஒண்ணு மண்ணுமா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வீடு தனியா பாத்துக்கோ, நான் ஒண்ணுமே சொல்லல. ஆனா நம்ம கம்பெனிக்கு வா, நம்ம ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம். இதுக்கு மேலேயும் வெற்றி கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? சக்தி, கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியப்பா. என்னையும் நம்பி இந்த அளவுக்கு சொல்றீங்களே. இருக்கட்டும் பெரியப்பா, ஃபர்ஸ்ட் திரு வரட்டும். திருக்கிட்டே இத பத்தி சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் ஏய், நீ அவனும் வேறு இல்லடா. எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்படி வேலை பார்க்க போறோம்னு சொன்னா நம்ம வீட்லயே அவன் தான் சந்தோஷப்படுவான். ஏன்னா என் திருவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் ஒண்ணு முன்னுமா கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழணும்னு என் மகன் அவ்வளவு ஆசைப்படுவான். இனி உங்க விருப்பம். சக்தி, என்னையா யோசிக்கிற? பெரியமா, சரின்னு சொல்லியா? இத்தனை நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம பிரிஞ்சு யாரும் இல்லாம நீங்க இந்த பக்கம் நாங்க அந்த பக்கம் ரொம்ப கஷ்டத்துலதான் இருந்தோம். இப்பதான் நீயே சொல்லு, சொந்தம் கூடின பிறகுதான் சந்தோஷங்கிறதே நம்ம வாழ்க்கையில வந்திருக்கு. இன்னும் நம்ம சேர்ந்திருக்கிறது சந்தோஷத்தை தான் கொடுக்கும். இல்ல பெரியமா, நான் எதுக்கு யோசிக்கிறேன்னா, கையில ஒத்த பைசா எல்லாமே வெளியே வந்திருக்கோம். பேங்க் அக்கௌண்ட் முதற்கண்டு அம்மாக்கு மாத்தி டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு. எந்த முதலீடும் போடாம பிசினஸ்ங்க மொத்தல. ஓ, அதுதான் உன் யோசனையா? சரி சக்தி, ஆபீஸ்ல போய் வேலைய பாரு. கிடைக்கிற லாபத்துல பாதி பாதி பங்கு வச்சுக்குவோம். அந்த லாபத்துல நீ மிச்சம் பண்ணி கம்பெனிக்குரிய முதலீடுல பாதி அமௌண்ட் எங்களுக்கு கொடுத்துரு. ஓகேவா? ராதா, அழகா சொன்னப்போ. சக்தி, இப்ப என்ன? உங்க பெரியமாவே நல்ல ஐடியா கொடுத்திருக்கா. இனி என்ன சொல்ற? சக்தியானா ரொம்ப பண்ணாத. சரி சொல்லு. அப்பா அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சொல்லுனா. சரிமா. ஐயோ அண்ணா, சூப்பர்ண்ணா. நான் சொன்ன உடனே சரின்ட்ட. என் அண்ணானா அண்ணாதான். அப்பா, உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரி பெரியப்பா, நான் நாளையில இருந்து நம்ம கம்பெனிக்கு வாரேன். சக்தி, 2 நாள் ரெஸ்ட் எடு. ஃபர்ஸ்ட் வீடு பாத்துக்கலாம். தனியா போய் எல்லாம் செட் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஆபீஸ்க்கு வாங்க. ஓகேவா? அது வரைக்கும் நம்ம வீட்ல எல்லாரும் ஜாலியா ஆடுறோம், பாடுறோம், சந்தோஷமா இருக்கும். சரிங்க பெரியப்பா. தேங்க்ஸ்ண்ணா. சத்யாண்ணா, திரு அண்ணா வந்தோன்னே இதெல்லாம் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாண்டி, சந்தோஷப்படுவான். நான் அவங்க வந்ததும் எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆமாமா. இல்லாட்டி சிவகாமி சித்தி கூட சண்டை போட்டது, வீட்டை விட்டு வெளியே வந்தது எல்லாத்தையும் சொல்லணும். அண்ணன் பிறகு கஷ்டப்படும். நாளைக்கு ஒரு நாள் தானே, அண்ணன் ஜாலியா இருந்துட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஆமாண்டி, அம்மாவும் அதத்தான் நினைச்சேன். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். டைம் ஆகிக்கிட்டே போகுது. பெரியப்பா, என்னடா? எல்லாரும் இங்க மொட்டை காரையிலே படுப்போமா? போங்க போங்க, எல்லாரும் பாய் தலகாணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு நைட் நாம இங்கதான். சரிங்க பெரியப்பா. சக்தி, நீ உண்மையிலே சந்தோஷமா இருக்கியா? ஆனா எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரி சக்தி. இரு, எந்த பக்கம் திரும்பினாலும் ஐயோ எவ்வளவு அழகா பூ பூத்திருக்கு பாரு. அற்புதம்லடா. அட அட. என்னங்க என்னங்க திரு? டேய் திரு. சொல்லுமா. என்னங்க பூக்களை பார்த்தோன்னா மெய் மறந்துட்டீங்களோ? ரொம்ப அழகா இருக்குல? ரொம்ப ரொம்ப. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு? பிடிச்சிருக்கிறதுனால தானே பாத்துட்டு இருக்கேன். ஆனா திரு, ஆனா பூவை பாக்குற மாதிரியே இல்ல, என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. எதை பாக்குற? பூவை தான் பாத்துட்டு இருக்கேன். இல்லையே. நிஜமாதாமா? அங்க பாரு, எவ்வளவு பூ இருக்கு. ஆனா அவ்வளவு பூக்கும் உன் கூட போட்டி வச்சா நீ தான் ஜெயிப்ப. அவ்வளவு அழகா இருக்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, உன்ன இந்த பூவோட சேர்த்து பார்த்ததும் பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஐயோ, அப்பனா வா, இந்த இடத்தை விட்டு போயிடலாம். ஏன் போலாம். ஏன்? இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நில்லு. இங்கே நிக்கவா? இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. காலையில எழுந்ததுல இருந்து ரொம்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா, ஏன் இப்படி பண்ற? அது இன்னைக்கு நம்ம ஊருக்கு போறோமே, அதனாலதான். அதனாலயா? ஆமாண்டி, இந்த 4 நாளா உன்னை பாக்குறது மட்டும் என் வேலையா இருந்தது. இன்னைக்கு ஊருக்கு போயாச்சுன்னா நாளையில இருந்து என்ன திட்டுறது மட்டும் உன் வேலையா இருக்கும். ஓய். ஆமாங்க, காலையில சீக்கிரம் எழுந்துரு, அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு. சீக்கிரம் குளிச்சுட்டு காலேஜ் கிளம்பு. அப்பா அப்பா பாடா படுத்துவ. ஓய், நான் பண்றதுலாம் உனக்கு பாடா படுத்துற மாதிரி இருக்கா? அது ஆமா. ஆமாவா?
இரு நாளையில இருந்து உன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். காலையில எழுப்பி கூட விட மாட்டேன். நீயா எப்ப வேணாலும் எழுந்துரு, என்ன வேணாலும் பண்ணு, காலேஜுக்கு எப்ப வேணாலும் போ. என்னங்க நான் தான் பாடா படுத்துற மாதிரி இருக்குல்ல, இனி என்ன வேணாலும் நீயே பண்ணிக்கோ. இப்ப என்ன உங்க கூட சண்டை போடணுமா? ஏய், நாளையில இருந்து வீட்டுல இப்படிதானே இருப்போம். ஆமால. நீ ஒண்ணு சொல்லுவ, நான் ஒண்ணு சொல்லுவேன். பேச்சு வளர்ந்துகிட்டே போகும். ஏய் ஆமாண்டா. ஆனா இங்க பாரு, நான் ரெண்டு பேரும் சண்டையே போடல. என்ன ஒரு ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்துக்கு காரணம் நான் சொல்லட்டா? என்ன? ஒரு வேலையும் பார்க்காம இங்க வெட்டியா இருக்கையில அதான். என்னங்க? ஆமாமா, வீட்ல இருந்தா ஏதாவது செய் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். நீ நான் செஞ்சுட்டு தானே இருக்க, நீ எதுக்கு சொல்றேன்னு கேப்ப. இங்க அந்த வேலைக்கே இடம் இல்லையே. நல்லா சுத்த, சூப்பரா சாப்பிட, படுத்து தூங்க, பிறகு எப்படி சண்டை வரும்? சரி ஓகே, இங்க பாருங்க. சொல்லுங்க. ஏய் பாரு, நான் திங்கிற மாதிரி பார்க்க சொல்லல. நார்மலா உன் ஸ்மைல் ஃபேஸோட பாரு. ஏய், நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. நீ இப்படி பார்த்தாலாம் சொல்ல முடியாது. ஒன்னா சரி போதுமா? போதுமா? சூப்பர். சரி சரி சொல்லு, என்ன? அது வந்துங்க, 4 நாள் சண்டை இல்லாம இருக்கலாம். ஆனா இதையே கண்டினியூ பண்ணா நல்லாவே இருக்காது. வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்கணும்னா 2 நாள் சந்தோஷமா இருக்கணும், 2 நாள் சண்டை போடணும், 2 நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணும். சரிதான். அப்புறம் வாரத்துல இன்னொரு நாள் மிச்சம் இருக்கா? அந்த நாள்ல 6 நாள் நடந்ததை எல்லாத்தையும் மறந்துட்டு பழையபடி சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிடணும். இது என்னது? இதுதாங்க வாழ்க்கை தத்துவம். ஏதாவது திட்டிடுவேன். என்னங்க, வாரத்துல 7 நாளும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும்? சுத்த போர்ங்க. நான் சொன்ன மாதிரி இருந்தாதான் ஜாலியா இருக்கும். வாழ்க்கையும் செம்ம இன்ட்ரெஸ்டா போகும். நமக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டா தான் போகுது. ஆமா, எப்போ நீ இதத்தானே நம்ம வீட்ல பண்ற? ஆமா ஆமா. என்னங்க, கோபப்படலாம், சண்டை போடலாம், அடிச்சுக்கலாம். ஆனா ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம மட்டும் இருக்க கூடாது. எப்பவும் போல பேசிக்கணும். பாருங்க, நானும் உங்க கூட சண்டை போட்டா பேசாமலாம் இருக்க மாட்டேன், அடுத்த நிமிஷம் பேசிக்கிடுவேன். அதே மாதிரி நீங்க என் மேல கோபப்பட்டா கோபத்துல இருக்க நீ என் கூட பேசாமலாம் இருக்க கூடாது. புரியுதா? எதுக்கு இப்ப திடீர்னு இதெல்லாம்? தெரியலையே, நீங்க தான் பேச்ச ஆரம்பிச்சீங்க. அப்படியே சுத்தி முத்தி பேசி பாருங்க, இங்க வந்து நிக்கிறோம். எங்க வந்து? நின்ன இடத்துல தானே நிக்கிறோம். இதுக்கெல்லாம் நான் சிரிக்க முடியாது. ஓடி சிரிக்கலனா? சரி வாங்க, அந்த பக்கம் போலாம். ஐயோ, என்னம்மா, என்னாச்சு? இங்க பாருங்க. எவ்வளவு அழகா. ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்குதான் இப்படி கத்துனியா? சாரிதான். என்னங்க வாங்க, நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுக்கலாம். செல்ஃபின்னு சொன்னாலே அடிப்பேன். வாங்க. போட்டோ கூட எடுக்காம எதுக்குதான் இங்கெல்லாம் கூட்டு வராங்களோ? அல பாரு. ஏய் ஏய் வாசுகி. வாசுகி, அடியே இங்க திரும்பி பாரு. எதுக்கு திரும்ப சொல்றாங்க? ஒருவேளை போட்டோ எடுப்பாங்களோ? அடிப்பேனாங்களே, திரும்பவே கூடாது. வாசுகி திரும்பு. முடியாது. அடியே அதெல்லாம் முடியாது. இங்க பாரு. ஐ லவ் யூ. என்னங்க? லவ் யூ மா. தேங்க்ஸ்ங்க. வாவ், ஆரஞ்சு கலர் ரோஸ் சூப்பர்ங்க. சரி, அங்க அப்படியே உட்காரு. எதுக்கு? போட்டோ எடுக்கிறேன். போட்டோவா? நீங்களும் வாங்க, செல்ஃபி எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ன மட்டும் ஒரு போட்டோ. ஓகேவா? வாசுகி சொல்லுங்க. உன்னை இப்ப பார்த்த உடனே ஒரு சாங் ஞாபகம் வருது, சொல்லட்டா? என்ன? போதும் போதும். உண்மைதானா? என்னமா தெரியல, வர வர ரொம்ப ரசனையா பேசுறீங்க. ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் ரசனை இருக்கும். ஓகே ஓகே, போதும். போட்டோ எடுங்க, அடுத்து சுத்தி பார்த்துட்டு கிளம்பலாம். உனக்கு என்ன அவசரம்? இங்க பார், பேசாம இருக்கணும். நான் எப்போ போலான்னு சொல்றேனோ அப்பதான் கூட வரணும், புரிஞ்சதா? ஓய், புரியுதா? அது வரைக்கும் ரூமுக்கு போலாம், ஊருக்கு போலாம், நம்ம வீட்டுக்கு போலாம், எதையும் சொல்லக்கூடாது, புரியுதா? சரி. போட்டோ எடுக்கலாமா? எடுங்க. ஏய், என்ன பாரு. என்னங்க, போட்டோ எடுக்க மாத்திரம் இப்படிதான் சைடா தான் இருக்கணும், அப்பதான் ஃபேஸ் அழகா விழுகும். நீங்க எடுங்க. இதுக்குதான் போட்டோவே எடுக்க மாட்டேங்கிறது. ஓகேவா? ஓகேதான். அந்த பக்கம் போய் இன்னொரு போட்டோ. வா. ஓகே, போட்டோ எடுக்கலாம்.
இரு சுத்தி முத்தி கம்பு இருக்கான்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் கம்ப தான் எடுக்கணும். ஒரு போட்டோ எடுக்கலாம்னா எத்தனை போஸ் பாரு. என்னங்க என்ன தேடுறீங்க? ம் போட்டோ எடுங்க. இப்பவும் நேரா பார்க்க மாட்டா. ஆஹா. என்னங்க இந்த தடவை கொஞ்சம் தூர போய் எல்லா பூவோடையும் என்னையும் கவர் பண்ற மாதிரி எடுங்க. போங்க. ம் போட்டோன்னு சொன்னது தப்பா போச்சு. பியூட்டி, திரு ரூம் சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்குல்ல? நல்லா நீட்டா பார்க்கவே அம்சமா இருக்கு. ஏய் பியூட்டி, உனக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல. பியூட்டி, எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? இங்க வா, சொல்லு சக்தி. உட்காரு. சொல்லு. என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்ல சக்தி. நான் பக்கத்துல வான் கூப்பிட்டாலேவும் என் மடியில வந்துதான் உட்காருவ. இன்னைக்கு என்ன நான் உட்காருன்னு சொல்லியும் கீழே உட்கார்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஸ்வேதா, எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? நேத்துல இருந்து நான் பாத்துட்டு தான் இருக்கேன். என்னம்மா என்ன மனசுல நினைக்கிற? ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சக்தி. ஸ்வேதா, என்னம்மா ஏன் அழுகுற? ஏய் சாரி சக்தி. ரொம்ப ரொம்ப சாரி. சாரியா? எதுக்கு? என்னாலதானே எல்லாம். பாரு, அங்க உன் வீட்டையே விட்டுட்டு வந்துட்டேன். உன்னோட கம்பெனி சொத்து எல்லாம் உன் பர்ஸ்ல 10 ரூபாய் கூட காசு இல்லாம எல்லாத்தையும் விசிட்டு வந்துட்டேல. எனக்காக தானே, என்னால தானே. ஏய் உனக்காக வந்தேன் சரி, இது என்ன ஒன்னால? என்னாலதான். அத்தை என்ன பேசினாலும் நான் கொஞ்சம் பொறுமையா போயிருக்கணும். பொறுமையா போயிருக்கணுமா? லூசு லூசு. பொறுமையா இருந்தனாலதான் இவ்வளவு பிரச்சனை. ஆரம்பத்துல என்னன்னு நீ பாத்துருந்தேனா இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது. பாத்தியா, என்னாலதான் இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். உன் கூட வாழணும்னு சந்தோஷமா வந்து நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். சாரி சக்தி. ரொம்ப சாரி. ஏய் நீ அழுகைய நீ பாட்டு. உன்னால ஒண்ணுமே கிடையாது. ஏன் இப்படி பேசுற? இல்ல, என்னாலதான் உன் கஷ்டத்துக்கு நானே காரணமாயிட்டேன். இங்க வா, இங்க வாடி. சொல்லு. என்ன நினைச்சு நீ இப்படி பேசுற? அந்த வீட்ல இருக்கிறதா எனக்கு வசதி நினைச்சிட்டியா? எனக்கு உன் கூட இருக்கிறதா சந்தோஷம். என் பொண்டாட்டிய யாரும் கஷ்டப்படுத்தாம நான் பாத்துக்கணும். இங்க பாரு ஸ்வேதாமா, உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இல்ல சக்தி, எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக தானே வந்தேன். இது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நீ என்ன சொன்னாலும் சரி, என் மனசு ஏத்துக்காது. என்ன அவ்வளவு பிடிச்சு கட்டிக்கிட்ட. எனக்காக ஆரம்பத்துல இருந்து நீ கஷ்டப்பட்டிருக்க, இப்பவும் கஷ்டப்படுற. அடியே அடிச்சு போடுவேன். என்னடி கஷ்டப்படுறேன்னு உனக்கு புரியலையா? எனக்கு இது தாண்டி சந்தோஷம். அங்க அம்மா உன்னை ஒவ்வொன்னா சொல்லுவாங்க, அடிச்சு பத்தி விடுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துட்டு இருக்கிறது எனக்கு சந்தோஷமா? இங்க பாரு, அந்த வீட்டுல வசதியா உட்காந்து ஏசி ரூம்ல தின்னாலும் ஒவ்வொரு நாளும் அம்மா ஒவ்வொன்னா உன்னை பத்தி பேச முதல்ல மனசு கஷ்டப்பட்டுட்டு தாண்டி ஒவ்வொரு வேலையும் சாப்பிடுவேன். ஆனா இனி அப்படி கிடையாது. சந்தோஷமா என் பொண்டாட்டிய நான் நல்லா பாத்துக்கிறேங்கிற சந்தோஷத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இல்ல நீ சொல்றது சரி. நாம இங்க சந்தோஷமா இருந்தாலும் வயசான காலத்துல அத்தை பாவம் தானே. அவங்கள தனியா விட்டுட்டு பிள்ளையையும் தாயையும் பிரிச்ச பாவம் என்னதான் வந்து சேரும். நான் பிரிச்சிட்டேன். ஐயோ இங்க பாருமா, நீ ஒன்னும் பிரிக்கல. உனக்கு ஏன் புரியலன்னு எனக்கு தெரியல. நம்ம நேத்து வீட்டை விட்டு கிளம்பணும்ல, அம்மா என்ன சொல்லிருக்கணும்? ஒரு வார்த்தை இருங்கன்னு சொன்னாங்களா? அப்பனா அவங்க அங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இருந்தாலும் ஒன்னு அவங்க கிட்ட இருந்து நீ அப்படியே பேசு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா கொஞ்ச நாள் தாண்டி உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. அப்புறம் நான் பைத்தியம் பிடிச்சு ரோட்ல தான் அலையணும். உனக்கு அதுதான் சந்தோஷமா? புரிஞ்சுக்கோடி, நாம எல்லாரும் அந்த வீட்ல இருந்து அம்மாவை வெளியே விரட்டி விட்டாதான் தப்பு. வயசான காலத்துல எங்க போவாங்க, என்ன பண்ணுவாங்க எல்லாம் யோசிக்கலாம். ஒரு பைசா அக்கௌண்ட்ல கூட ஒரு பைசா இல்லாம எல்லாத்தையும் அம்மா கணக்குல அம்மா பேர்ல அவ்வளவும் ப்ராப்பரா எழுதி கொடுத்துட்டு வந்தாச்சு. நாளைல இருந்து பாரு, அவங்க ஆபீஸ் போக ஆரம்பிப்பாங்க. அவங்க வீட்டுல வேலை பார்க்க ஒரு ஆளை போடுவாங்க. அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம ஏன் தெரியுமா வெளியே வந்திருக்கோம்? ஒரு நாள் நம்மளோட அருமை அவங்களுக்கு தெரியும். அப்ப மொத்தல பாரு, நம்மள தேடி வருவாங்க. ஆனா இதெல்லாம் தப்பு இல்லையா? என்னடி மகான் மாதிரி பேசாத. நான் தான் சொன்னேல, நாம அந்த வீட்ல இருந்து அம்மா வெளியே அனுப்புனாதான் தப்பு. நாம வெளியே வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணி சாப்பிட போறோம். இதெல்லாம் தப்பே இல்ல. இருந்தாலும் எனக்கு மனசுக்கு சக்தி விடு. ஐ லவ் யூ மா. சக்தி, நீ இல்லாம நான் இல்ல. இங்க பாரு, மனச போட்டு குழப்பாத. நாம வீட்டை விட்டு வந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சந்தோஷமா தான் வந்திருக்கேன். உன்னையும் சந்தோஷமா பாத்துக்குவேன். அம்மாவும் கண்டிப்பா மாறுவாங்க. எல்லாம் நடக்கும்டி, என்ன நம்பு. உன்னை நம்பாம எப்படி சக்தி? அப்ப நான் ஏன் கஷ்டப்படுற? ஏன் ஸ்வேதாமா சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு தாண்டி நான் இருக்கேன். ஏண்டா ஏன் என்ன இப்படி விடாம என்ன இழுத்து பிடிச்சேவும் இதுக்குடா ஏன் என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்க? ஏன்னா நீ எனக்கு லவ் யூ சொல்லியிருக்க.
நான் இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரவே கூடாது. பியூட்டி, புரிஞ்சதா? சரிம்மா, சந்தோஷமா இரு. பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது செந்தேனே எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க கை வந்தது. இங்க பாரு, இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். எதை பத்தியும் யோசிக்காத. கண்டிப்பா நாம நல்லா இருப்போம். கூடிய சீக்கிரத்துல அம்மாவும் நம்ம கூட வந்து சேருவாங்க. சரியா? இன்னைக்கு ஒரு நாள் பெரியப்பா எங்கேயும் போக வேண்டான்ட்டாங்க. அதனால வீடு நாளைக்கு தான் பார்க்க போக முடியும். உனக்கு ஓகே தானே? இங்க இருந்துக்கிடுவே இல்ல? என்ன சக்தி இப்படி கேக்குற? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என் பக்கத்துல இருந்தா போதும், வேற எதுவும் எனக்கு வேணாம். எப்பவும் உன் பக்கத்துல தான் இருப்பேன். சரி சரி, எழுந்துரு. இது நம்ம ரூம் கிடையாது. யாராவது டக்குன்னு வந்துட போறாங்க. யாரும் வரமாட்டாங்க. சாதனா அவ ரூம்ல படுத்திருக்கா. 2 மாமாவும் ஆபீஸ் போயிட்டாங்க. சிவானி காலேஜ் போயிட்டா. அத்தை சமையல் வேலை பாக்குறாங்க. அதனால யாரும் வரமாட்டாங்க. ஓஹோ, அப்படியா? ஏய் சக்தி, என்ன? அதான் யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னியே. டேய் ராஜு, ஏய் ராஜு, லேட் ஆகுது, வாடா. வந்துட்டேன் வந்துட்டேமா. போலாமா? ஏய், உங்க மாமாக்கு ஃபோன் போட்டியா? ஆமாமா, கடைக்கு நேரம் வந்துடுறேன் நாங்க. வாடா வாராளா? அத்தையை கூட்டிட்டு தாமா வாரேன் நாங்க. சரிடா சரிடா. ராஜு, சொல்லுங்கம்மா. நேத்து நைட்டே வெள்ளையம்மாக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்டா. கண்டிப்பா வாரேன்னு இருக்காங்க. ஏய், வந்தா கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க. உமாயும் பிள்ளையை தூக்கிட்டு இங்க வந்துருவா. நம்ம தாண்டா எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுல என்னமா இருக்கு? தாராளமா பாத்துக்கலாம். சரிடா. அப்புறம் உங்க அப்பா இன்னைக்கு சாயங்காலம் சீக்கிரம் வரேன், எல்லா இடத்துக்கும் சொல்ல போகும்னு சொல்லிருக்காரு. ஏய், கரெக்டா வந்துருவாருல? அதெல்லாம் வந்துருவாங்கம்மா. சரிடா. திருவும் வாசுகி இன்னைக்கு நைட்டு தான் ஊருக்கு வருவாங்களாம். அதனால நாளை காலைல நீ போய் வீட்ல சொல்லிடுறியா? இன்னைக்கு நைட்டு போய் நான் உங்க அப்பா மட்டும் சொல்லிடுறேன். நான் பாத்துக்கிறேமா. சரிடா. சரி வா கிளம்பலாம். இந்த டாமி கல்பிட்ட சொல்லிட்டேல, வரவங்கள எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருவாங்கல்ல. அதெல்லாம் உங்க கரெக்டா பாத்துக்குவாங்க. நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்ல. தெரியும், இருந்தாலும் சொன்னேன். டேய், ஃபர்ஸ்ட் நகை கடைக்கு போவோம், அதுக்கப்புறம் துணி எடுத்துட்டு வரலாம். சரிங்கம்மா. ஆபீஸ்க்கு பர்மிஷனா இல்ல லீவாடா? பர்மிஷன் தாமா. 2 மணி நேரத்துல நான் போகணும். சரிடா, அதுங்கள பார்த்து எடுத்துடலாம். சரி சரி, வாங்க பேசிக்கிட்டே போலாம், இல்லாட்டி லேட் ஆகும். வா வா, நட நட. என்ன சொல்ற சிவானி? அம்மா பத்தி நிறைய சொல்லிருக்க, ஆனா இப்படி உங்கள வெளிய அனுப்புற அளவுக்கு கொடூரமானவங்க தான். விடு. ஐயோ சிவானி, ஃபீல் பண்ணாத. எங்களுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்ண? கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்க. ஆமா சிவானி, நீ எதுவும் நினைச்சுக்காத. உன் முகத்தை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கடி நாங்களா இருக்கிறோம்ல, ஏன் இப்படி ஃபீல் பண்ற? விடு. இப்ப நீ உங்க பெரியப்பா வீட்ல தான இருக்க, அதுபடி ரொம்ப சந்தோஷம் நானே. இன்னைக்கு நைட்டே திருவண்ணாவும் வந்துருவாங்கன்னு இருக்க. பொறுமையா இரு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். நீ மட்டும் கவலைப்படாம இருடி. ஐயே, ஏண்டி இந்த பாடுபடுத்துறீங்க? பாடுபடுத்துறோமா? ஆமா, நானே டென்ஷன்ல இருக்கேன், இதுல நீங்க வேற. சும்மா எங்க அம்மாவை பத்தி பேசிட்டு நானா நேத்து நைட்டோட அவங்கள மறந்துட்டேன். மறந்துட்டியா? அப்புறம் அவங்கள ஞாபகம் வச்சு நான் என்ன பண்ண? நாங்க எல்லாம் வேண்டான்னு அவங்க நினைச்சாங்கல்ல. இனி அவங்களே வேணா வரட்டும். இங்க ஃபீல் பண்ற மாதிரிலாம் யாரும் இல்ல. அப்பனா நீ ஒரு மாதிரி டல்லா? ஆமாண்டி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்ல வாரா? எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை ஓவர் கஷ்டத்துல மண்டையிடம் குழம்பிருச்சோ? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏய் சொல்லுடி, ஹாஸ்பிட்டல் எதுவும் போகுமா? நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் எந்த ஹாஸ்பிட்டல் போறது, எப்படி போறதுன்னு தான் தெரியல. நீ ஓகேனா சொல்லு, நான் விசாரிச்சு கூட்டி போறேன். எனக்கு ஓகே தாண்டி. நம்ம ஊர்ல இதுக்கு ஸ்பெஷல் யாரு? அசினி, உனக்கு யாரையாவது தெரியுமா? இல்ல யார்கிட்டயாவது விசாரிக்க சொல்லு. சைக்காலஜி டாக்டரா? ஏய், சைக்காலஜியா? எதுக்கு? நீ மெண்டலியா டிஸ்டர்ப் ஆயிருக்கல, அதான். நான் டிஸ்டர்ப் ஆயிருக்கேனா? யார் சொன்னா? நீ தான சொன்ன இப்ப ஹாஸ்பிடல் போன வைக்கணும்னு. ஐயோ, அபி குட்டிக்கு உடம்புக்கு முடியல. நேத்தே ராம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வந்தான். அபிமா எவ்வளவு சோர்ந்து போயிருந்தா தெரியுமா? அதான் சாப்பாடெல்லாம் ஊட்டி சிரிக்க வச்சுட்டு வீட்டுக்கு போனேன். இது எப்படி நடந்துச்சு? நீதான் பஸ் இறங்கினவன உன் காதல் கண்ணா கூட என்னை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்ட. ஏய் நீ வேற. நீ போயிட்டேல, அப்புறம் தாண்டி பஸ் ஸ்டாப்ல வச்சு ராம பார்த்தேன். இன்னைக்கு நான் அபிக்குட்டிய பார்க்கணும், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பா வீட்டுல எல்லாம் மொட்டை மாடியில தான் ஒன்னா தங்கணும். அப்படிங்க மொத்தல ராமுக்கு மெசேஜ் கூட பண்ண முடியல. அபி எப்படி இருக்கானே தெரியலடி. எனக்கு வீடு தெரிஞ்சா கூட நான் போய் பார்த்துட்டு வந்துருவேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நான் இப்ப அபிய பார்க்கணும். அதான் இன்னைக்கு காய்ச்சல் விடலாட்டி ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க. குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு? நம்ம வேணா அங்க போய் பார்க்கலாமா? பார்க்கலாம், ஆனா அந்த டைம் ராம் அங்க வந்திருக்கணுமே. ஆமா.
பிரச்சனையை உண்டு பண்ணிராம. பாசத்தால என்ன பிரச்சனை வரப்போகுது? அப்படியே எந்த பிரச்சனை வந்தாலும் என் அபிமாவை நான் விடுறதா இல்ல. ஏய் சிவானி, உண்மைதான். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்து என்ன பிரயோஜனம்? எவ்வளவு ஃபீல் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கனே. இல்லாட்டி ராம் வீட்டை எப்படியாவது விசாரிச்சு போயிடலாமா? நீங்க கூட வாரீங்களா? ராம் வீட்டுக்கா? ஏய், எந்த முக்கு மூளை எதுவுமே தெரியாது. திடீர்னு வீட்டுக்குன்னு சொன்னா எந்த பக்கம் போறது? அது இங்க தாண்டி கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கும். ஏன்னா ராம் முக்காவாசி நடந்தே தானே வருவான். நடந்து சுத்தி ஏரியா ஃபுல்லா ரோடோட அலைவாங்கற. வேற என்ன பண்ண என் அபிமா? ஏய் சிவானி, உள்ளடி போய் தேடலாமா? நீ தேடவும் வேண்டாம், ரோடு ரோடா அலையவும் வேண்டாம். பிறகு எப்படி? திரும்பி பாரு. அபிக்குட்டி வராளா? ராம். ஏய் சிவானி. ராம் ராம், அபி எங்க? காய்ச்சல் விட்டுச்சா? இன்னைக்கு ஹாஸ்பிடல் போணுமா தேவையில்லையா? சாப்பிட்டாளா? டானிக்லாம் கரெக்டா கொடுத்தீங்களா? சொல்லு ராம். அபி எங்க ராம்? சொல்லு. சிவானி, பதட்டப்படுற அளவுக்கு ஒண்ணே இல்ல. அபி நல்லா இருக்கா. காய்ச்சல் எதுவும் வரலையே? இல்லம்மா, நேத்து நைட்டும் நல்லா தூங்கிட்டா. காலையில இருந்து காய்ச்சல் இல்ல. அப்புறம் இட்லியும் சாப்பிட்டா. டானிக் கொடுத்துட்டு தான் வந்தேன். ராம் நல்லா ஆக்டிவா இருக்கல. அவ வாட்டுக்கு விளையாடுறாள. விளையாடுறாமா? சிவானி சொல்லு ராம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன ராம், நேத்துல இருந்து இதையே சொல்ற? இல்லம்மா, நீ நேத்து என் பாப்பாவை பார்த்த பிறகுதான் அவ வீட்டுல போயும் கொஞ்சம் நார்மலா விளையாட வைக்க இருந்தா. அவ பிறந்ததுல இருந்து வளர்த்தது நான் தான். சாப்பாடு கொடுப்பேன், தூங்க வைப்பேன், எல்லாம் நான் தான். ஆனா பாப்பாக்கு இந்த மாதிரி உடம்புக்கு முடியலாட்டி எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடும். என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாம முழிப்பேன். இந்த தடவை பாட்டிமாக்கும் உடம்புக்கு முடியலையா, ரொம்ப அப்செட்ல இருந்தேன். நீ நேத்து கரெக்டா வந்து பாப்பாவை பார்த்து சாப்பிட வச்சு டானிக் கொடுத்தியா, அதுலயே கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிட்டா. இப்ப வரைக்கும் அவ வாட்டுக்கு இருக்கா. நீ பாப்பாவை நினைப்பேன்னு நினைச்சுதான் உன்கிட்ட சொல்லிடலாம்னு நான் வந்தேன். நல்ல வேலை காலேஜுக்கு போயிருப்பியோ என்னமோன்னு ரொம்ப அவசர அவசரமா வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? ஓகே ராம், வந்து சொன்னதே எனக்கு சந்தோஷம். நீங்க வரலன்னு நினைச்சுக்கோ, நான் காலேஜ் கூட போயிருக்க மாட்டேன். அபி எப்படி இருக்கான்னு தெரியாம நான் காலேஜ்ல போய் என்ன பண்ண போறேன்? சரி ராம், சரியா போச்சுன்னு அசால்ட்டா இருக்காத. இன்னும் 2 நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரிமா. ஓகே ராம். அப்பாடா சிவானி, இப்ப ஓகேவா? தன்னால புலம்பி தவிச்ச உன்னோட அபிக்குட்டி சூப்பரா இருக்கா. இப்ப நீ ஓகே தானே? ஓகே நந்தினி, காலேஜ் போலாமா? போலாம். ஏய் சிவானி, சொல்லு ராம். காலேஜுக்கு போகாம இங்க வெயிட் பண்ணது அபிய? ஆமா ராம், எப்படியாவது உன்னை பார்க்கணும், இல்ல அபிய பார்க்கணும். அபிய பத்தி தெரிஞ்சுக்காம இங்க இருந்து போக கூடாதுன்னு நினைச்சேன். நீ ஏன் வந்துட்ட, ரொம்ப தேங்க்ஸ் ராம். சரி, காலேஜ் லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். ராம், பாப்பா நல்லா ஆனதும் கூட்டிட்டு வா, நான் பார்க்கணும். கண்டிப்பாமா. சரி, ஓகே, பாய். பாய்மா. ராம், நாங்களும் கிளம்புறோம். சரி நந்தினி, வாங்கடி போலாம். அப்பாடா, ஒரு வழியா காலேஜ் போறோம். நான் நம்பி வந்ததுக்கு ரோட்லயே நிக்க விட்டுருவீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை தப்பிச்சேன். கவலையே படாத ஹாசினி, என்னைக்காவது ஒரு நாள் நம்மள நடு ரோட்ல நிக்க வைப்பா. ஏய், வேணாலும் பாரு, கண்டிப்பா நடக்கதான் போகுது. ஏன்னா மேடமோட லவ் அப்படி. சரிதா ராம், அடுத்து பார்க்கலாம். பாய். பாய்மா. அபிக்குட்டியை நல்லா பாத்துக்கோ. சரிமா. உன் முகத்தை பார்க்கவே என் விழிகள் வாழுதே.